ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு புதுவிதமான ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி பார்க்கலாங்க. இதை நம்ம அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ பிளான் பண்ணலாம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சுக்கலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியானது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ரைஸே சேர்க்க போகிறதில்ல. நம்மளுக்கு ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் தோசைனா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ரவா தோசை, பச்சைப்பயிறு தோசை, அடை தோசை, கோதுமை தோசை, இதெல்லாம் ஞாபகம் வருங்க. இதெல்லாம் நானும் செஞ்சுருக்கிறேன். அந்த ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன தோசைனா, நல்லா பச்சைப்பயிறு கோதுமை ரவையும் சேர்த்து அதோட மற்ற சில பொருட்களெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டியான தோசை செய்ய போகிறேங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் அடிக்கடி இந்த தோசை நான் செய்கிறேன், எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தோசை செய்ய தேவையான பொருட்களில் முக்கியமானது பச்சைப்பயிறு. நல்லா இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நல்லா இருக்கும். ஸோ சூப்பரான இந்த பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உடைச்ச தோலோடு இருக்கிற பச்சைப்பயிறு. முழு பயிரும் எடுக்கலாம், தோல் இல்லாத பாசி பருப்பும் எடுக்கலாம். பட் அந்த க்ரீன் கலர் அவுட்டர் ஸ்கின் இருக்கிற அந்த பயிர் எடுத்துக்கிட்டால் அது நல்ல ஒரு சத்தானதுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அது நான் எடுத்துருக்கிறேன். ஊற வச்சாச்சு, ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம எடுத்துக்கிறது கோதுமை ரவை. நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிரோட இந்த கோதுமை ரவை மற்ற சில பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அது தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் அதை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கிரைண்டர்லாம் ஒன்றும் போட வேண்டாம், ஜஸ்ட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு குயிக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலையாயிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிறு கோதுமை ரவை எல்லாம் சேர்த்தியாச்சு. அதோட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1 to 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, 2 அல்லது 3 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 2 மிளகாய் சேர்த்திருக்கிறேன். அதோட நல்ல ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திடலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது மாவு எடுத்து தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி நல்லா ஒரு சூடான தோசைக்கல்ல இதை அழகாக சுட்டு எடுத்துடலாங்க. தோசை நல்லா மெலிசாக நல்லா ரோஸ்ட் மாதிரியும் செஞ்சு எடுக்கலாம். இல்லை நல்லா ஒரு திக்காக மாவு ஊற்றி அதில் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஆனியன் தோசை, பொடி தோசை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வெஜிடபிள் தோசை, எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்படி செஞ்சு எடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி இது இந்த தக்காளி மசாலா பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்கிறங்காட்டிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த டொமேட்டோ தோசையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். பட் இதில் அரிசி சேர்க்கலை, நல்லா ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கோதுமை ரவையும் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசையாக செய்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை கொடுத்தோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% டேஸ்டியான அந்த தோசை. இந்த தோசைக்கு எந்த சட்னி வேணாலும் நல்லாயிருக்குங்க. நல்லா சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா எங்கள் ஊர் ஃபேமஸ் பீர்க்கங்காய் கடையல் சட்னியோட பரிமாறுறேன். ஸோ இந்த கடையல் சட்னி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான நல்லா டேஸ்டியான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.